அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். இப்ப நேற்று இபிஎஸ் உடைய வாகனத்தை வழிமறைச்சு ஒன்றிணைவோம் அப்படின்னு தொண்டர்கள் குரல் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ சொல்றாரு. அவருக்கு எல்லா வகையிலும் உதவுவோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு செங்கோட்டையன் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியை வரவேற்கிறோம், பொறுத்திருந்து பார்க்கலாம் டிடிவி சொல்றாரு. ஸோ செங்கோட்டையனுக்கான ஆதரவு பெருகுதா, கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இபிஎஸ் உடைய அவசர ஆலோசனை சொல்லக்கூடிய செய்தி அல்ல. செங்கோட்டையனுக்கான ஆதரவு பெருகுதா இல்லையான்றத பார்க்கறதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் எழுப்பிய அந்த கோரிக்கையில் அந்த பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரத்துக்காக பொதுச் செயலாளர் ஏற்பாடு பண்ணுன்ற அந்த கோரிக்கை இன்னைக்கு நேற்றுக்கு எழுப்பப்பட்டதில்லை, பல மாதங்களாக எழுப்பப்பட்டு வர கோரிக்கை. அதற்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் பழனிசாமி அவர்கள்ட்ட இல்லைன்றது மட்டும் இல்லாம கண்டிப்பாக காலம் கடந்து போய்விட்டது ஓபிஎஸ் சேர்க்கறதுக்குன்னு தெளிவா சொல்லிட்டாரு அவர். ஆக்சுவலா ஸோ அவர் பிரிந்தவர்களை சேர்க்கிற மாதிரி, அதுவும் குறிப்பா ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை சேர்க்கிற மாதிரியான ஒரு ஐடியாவே இல்லை. அவரோட கட்சி பலவீனமா இருக்குன்னு அவருக்கு தெரியும், கூட்டணியும் பலவீனமா இருக்குன்னு தெரியும், கூட்டணியில எந்த கட்சியும் சேரலன்றதும் தெரியும். இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜோட இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. பிரிந்தவர்கள் யாரையும் சேர்க்கக்கூடாது. ப்ராபபிலி அவருடைய சுயநலம் காரணமாக தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ஒரு பயப்படலாம், அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அதனால அவர் முடியாதுன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல பாஜக என்கிற கட்சி, கூட்டணி வச்சிருக்கிற கட்சி எடப்பாடி சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி ஒரு 18% ஓட்டோட இருக்காரு, அமைப்பை கையில வச்சிருக்காரு. அதனால மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவரோட இருக்கிறது பெட்டர்னு எடப்பாடி சொல்றதை கேட்டு நடக்கிற ஒரு சூழல்ல பாஜக இன்னைக்கு இருக்கு. பாஜக நினைச்சா இவங்களெல்லாம் ஒன்றுபடுத்தலான்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அந்த விஷயத்துல அவங்க ஈடுபட மாட்டேன்றாங்க. ஒருவேளை வர அக்டோபருக்கு அப்புறம் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஈடுபடுவாங்களே தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல தினகரன் போன்றவர்கள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஊண்ட காயப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க விலகி போறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு என்டிஏ கூட்டணியில் தினகரன் இருக்காரா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க பிஜேபியில. ஸோ அதனால அவர் இன்சல்ட் பண்ற மாதிரி உணர்றாரு. அவர் தன்மானம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கிறதுனால அவர் விலகி போயிட்டா அவர் தன்னுடைய வழியை பார்த்து கொண்டு போவதற்கான முயற்சியில அவர் இறங்குவார். டிசம்பர் மாசம் வாக்குல ஏதாவது பாஜக ஒரு முயற்சி பண்ணா கூட, அப்படியே முயற்சி பண்ணி இவங்களெல்லாம் சேர்த்தா கூட தினகரனோட நோக்கமோ அல்லது செங்கோட்டையனோட நோக்கமோ அல்லது ஓபிஎஸ் நோக்கமோ நிறைவேறுவதற்கான வாய்ப்பையே எடப்பாடி வழங்க மாட்டார். ஏன்னா எடப்பாடி ரொம்ப தெளிவா யாரையும் சேர்க்கறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால இவர்கள் டைம் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் காலத்தை கடத்துமே தவிர உண்மையிலேயே எடப்பாடியை அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தால், இந்த அதிருப்தியாளர்கள் நினைத்தால், அவங்க தங்களுக்கான ஒரு அரசியல் பாதையை அவங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் டிசம்பர்ல பாஜக வருவாங்க, நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, இந்த தேவதூதர்கள் வருவாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சிருக்க கூடாது. எடப்பாடியோட அவங்க போடுற பயிற்சின்றது அதுக்கு தனியா ஒரு அரசியல் பாதையை அவர்கள் வகுத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதை அவங்க டிலே பண்ணினாங்கன்னா இன்னும் பின்னடைவை சந்திப்பார்கள். அதனால எடப்பாடி சேர்த்துக் கொள்வார் என்பதில் எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு அரசியல் பாதையை வகுத்துக் கொள்ள வேண்டும். அரசியல் ரீதியாக இபிஎஸ்ஐ வீழ்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் செங்கோட்டையனும் ஓபிஎஸும் சசிகலாவும் தினகரனும் எடுக்க வேண்டும். அதற்கு பாஜகவை நம்பி கூட பிரயோஜனம் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.